நுவலி விளையாடி நேயர்களுக்கு சாய் சுதாவின் அன்பு வணக்கங்கள். சினிமா ரசிகை பகுதியில் இன்று நாம் பார்க்க இருப்பது மதகஜராஜா. சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த பொங்கல் ரிலீஸ் திரைப்படம். அப்பப்பா, இது படமா பாடமா அப்படின்னு கேட்டு நான் சொல்லியிருந்தேன் டைட்டிலில். நிச்சயமாக பாடம்தான். யாருக்கு? நமக்கு பார்க்க போகின்ற திரை ரசிகர்களுக்கு ஒரு பாடம்தான். நீங்கள் இந்த இயக்குனர்னு நம்பி போகாதீங்க அப்படிங்கிற ஒரு பாடத்தை நமக்கு நல்லா 2.5 மணி நேரம் வகுப்பெடுக்கிறாங்க. உண்மையில் சினிமாவில் பாட்டு ஓடும்போது லேடிஸ் எந்திரிச்சு போய் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? எத்தனை லேடிஸ் தெரியுமா எந்திரிச்சு போனாங்க? எனக்கும் எந்திரிச்சு போகணுன்னு தான் இருந்துச்சு, போகிறதுக்கு வழி இல்லை, அதனால் நான் எந்திரிச்சு போகலை. அவ்வளவு மார்க் போட்டுக்கலாம் அந்த பாடல்களுக்கு. அடுத்ததாக இரட்டை அர்த்த வசனங்கள் அதிகம் முகசுளிக்கக்கூடிய இரட்டை அர்த்த வசனங்கள் தான் நிறைய நகைச்சுவைங்கிற பேரில் கொட்டி வச்சிருக்கிறாங்க. மூன்றாவதாக ஒரு மாமியாருக்கும் மருமகனுக்கும் வாக்குவாதம் வருவது, சிக்கல்கள் வருவது, அவங்களுக்குள்ள சண்டை வருவது எல்லாம் சகஜம். அது திரைப்படத்தில் எப்படி காட்டணுமோ அப்படி காட்டணும். ஒரு மாமியாரை உருவக்கேலி செய்வதும் அந்த மாமியாரை வேறு அர்த்தத்தில் பேசுவதும் அது நகைச்சுவை என்ற பெயரில் பேசுவதும் பிரபல இயக்குனருக்கும் பிரபல நகைச்சுவை நடிகருக்கும் அழகல்ல, முறையல்ல அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சுந்தர் சி அவர்களின் இயக்கம் என்றாலே தரமான நகைச்சுவை படம் என்பதற்கு உள்ளத்தை அள்ளித்தா ஒரு மிகப்பெரிய சான்று. அன்பே சிவம் போன்ற படங்களையும் எடுக்க முடியும் அப்படிங்கிறதும் சுந்தர் சி நிரூபிச்சிருக்கார். அரண்மனை என்ற படம் எடுக்க தொடங்கிய பிறகுதான் அவர் என்ன ஆனதோ இந்த அரண்மனைக்குள்ளே புகுந்து சுந்தர் சி காணாமல் போய்விட்டார். சரி, 12 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படமாச்சே, நம்ம பழைய சுந்தர் சியை பார்க்கலாம், உள்ளத்தை அள்ளித்தால வந்த மாதிரி வயிறு குலுங்க சிரிக்கலாம் அப்படின்னு நம்பி போனதுக்கு நல்லா வச்சு செஞ்சிட்டாங்க இந்த படத்தில். சுந்தர் சி எங்கப்பா அப்படின்னு தேட வேண்டியதாக இருக்குது. அன்பே சிவம் வந்தப்போ பெரும்பான்மையான பேர் விமர்சனத்தில் சொன்னது என்னன்னா, இது கமலஹாசன் அவர்களின் இயக்கம் தான், ஆனால் சுந்தர் சி அவர்களின் பெயரை போட்டுக்கிட்டாருன்னு சொன்னாங்க. உண்மையில் எனக்கு இந்த மதகஜராஜாவை பார்த்தால் ஒருவேளை இது வேறு யாராவது இயக்கி இவருடைய பெயரை போட்டுக்கொண்டாரோ வேறு வழியின்றி அப்படின்னு என்ன காரணத்தினாலோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு எந்த ஒரு இடத்திலும் சுந்தர் சியின் முத்திரை இல்லவே இல்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மிக பிரபல திரைப்படமான மகளிர் மட்டும், அதாவது 90களில் வெளிவந்த கமலஹாசன் அவர்களின் தயாரிப்பில் வந்த மகளிர் மட்டும் திரைப்படத்தில் மிகச்சிறந்த நகைச்சுவை காட்சியான நாகேஷ் இறந்து போய் விடுவார். ஆரம்பத்திலேயே அந்த இறந்து போன சடலத்தை உடலை வைத்து கொண்டு ரேவதி, ரோஹிணி, இவங்க இன்னொருத்தங்க இருக்காங்க இல்லையா, அவங்க 3 பேரும் அந்த சடலத்தை வைத்து கொண்டு, அந்த இறந்து போன சடலத்தை வைத்து கொண்டு ரேவதி, ரோஹிணி, ஊர்வசி 3 பேரும் அவன் அந்த சடலத்தை வைத்து கொண்டு போகிறதுலேயே பயங்கரமான காமெடி, சிறந்த நகைச்சுவை, வயிறு குலுங்க சிரிக்கும். இந்த ஒரு உயிரற்ற சடலமாக நடித்து பெயர் பெற்றது அந்த திரைப்படத்தில் நாகேஷ் அவர்கள். நாகேஷ் சிறந்த நடிகர். அதில் உயிரில்லாத சடலம் போல ஒரே மாதிரி போஸ்டில் ஒரு வசனம் கூட இல்லாமல் நடித்து பிரபலமானது. அந்த காட்சியை அப்படியேனா இறந்த சடலத்தை வைத்து கொண்டு எடுப்பது. ஆனால் தியேட்டரில் அப்படி சிரிக்கிறாங்கங்க அந்த சீனுக்கு. எனக்கு உண்மையிலே புரியல. ஏன் அப்படின்னா, இன்றைய குழந்தைகளுக்கு அந்த மகளிர் மட்டும் திரைப்படம் தெரியாமல் போயிருக்கலாம். ஆனால் 90களில் இருந்து பார்த்தவர்களுக்கு, 80களில் பிறந்தவர்களுக்கு, அதுக்கு முன்னே பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த திரைப்படம் பார்க்காம இருந்திருக்க முடியாது. அது மிகச்சிறந்த திரைப்படம். ஆனால் நேற்றே இணையத்தில் எல்லாம் வந்துச்சு, மகளிர் மட்டும் திரைப்படத்தை காப்பி பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நல்ல வெளிப்படையாக தெரியுது. அந்த ஒரு என்னை பொறுத்தவரை ஒரு காட்சியை அப்படியே எடுத்து அதை ஏற்க முடியாது என்னால். கொஞ்சம் அந்த விதையை எடுத்துக்கொண்டு இவங்களுடைய ஸ்டைல் அதில் புகுத்திருக்கிறாங்க அப்படின்னா நம்ம நிச்சயமாக பாராட்டலாம். ஆனால் கொஞ்சம் கூட இவங்க ஸ்டைல் அப்படிங்கிறது எடுக்காமல் அப்படியே எடுத்திருக்கிறாங்க.
அதுக்கு எல்லோரும் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறாங்க. நான் நினச்சேன், இப்போ இந்த மகளிர் மட்டும் திரைப்படத்தை இந்த இடத்துல போட்டால் இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், அந்த காட்சியை பார்த்தா இன்னும் எப்படி சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி குறை 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 தயவு செஞ்சு போகாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இந்த படத்துக்கு. அதே மாதிரி 2 கதாநாயகிகள் உண்மையிலே நான் பார்த்தது இல்லைங்க. சொந்த பொண்ணையே சைட் அடிக்கிற மாதிரி ஒரு தகப்பன் கேரக்டர், பொண்ணு வயசில் இருக்கிற பிள்ளையவே சைட் அடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். என்ன சொல்கிறது, தன்னுடைய மச்சிஞ்சியே தன்னுடைய நண்பர்கள் இப்போ காதலிக்கிறத ஒத்துக்கலாம், ஆனால் சைட் அடிக்கிறது, அதுவும் கல்யாணமான ஃப்ரெண்ட்ஸு கூட சைட் அடிக்கிறத இவன் வந்து பார்க்கறது, இப்படி ஒரு சீன் வைக்கிறது. இந்த திரைப்படத்தில் எந்த ஒரு சீனுமே பாராட்டப்படக்கூடிய சீனே கிடையாது, நிச்சயமாக கிடையாது. ஆனால் இந்த திரைப்படம் நிச்சயமாக யாரை நம்பியும் போகாதீங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு அத்தாட்சின்னு சொல்லலாம். ஆனால் பொங்கல் ரிலீஸ் படங்களிலேயே இது பஸ்டர், இதுதான் சிறந்த வசூல், இதுதான் நல்லா ஓடி இருக்கு, இதுதான் ரசிகர்கள் ரசித்தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ மற்ற படத்துலலாம் எப்படி இருக்கும், அதுக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்களா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு உங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நல்லதொரு படத்துடன் உங்களை சினிமா ரசிகை பகுதியில் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய் சுதா. நன்றி, வணக்கம்.